ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா இன்னும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, த்ரோட் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் பிஸியாகவும் இருந்ததுனால போட முடியல. ஸோ நான் இப்போ முடிஞ்ச அளவு கவர் பண்ண பார்க்குறேன். இன்னொரு அதாவது விஜய் சார் எபிசோட் வரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவு கவர் பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒரே அமக்கலமாக இருக்குது. திவ்யா வந்து விக்ரம் வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நான் அதை பற்றி பேசிடுறேன். ஸோ நான் என்னோட அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் லைவ் தான் பார்த்தேன், கொஞ்சம் லைவ் பார்க்கல. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க, அந்த ஜெயிலுக்கு போகிற விஷயத்தில் சாண்ட்ராவும் எஃப்ஜே விக்ரமையும் சாண்ட்ராவும் திவ்யாவும் நல்லா வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அதாவது அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்து என்னமோ ஒன்று வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் செய்வேன், ஆனால் செய்ய மாட்டேன் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி விக்ரமை வச்சு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. இது பிக் பாஸ்க்கு தெரியாம தான் இந்த பிளானை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா அவர் தெரிஞ்சுதான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவேன். இதே பாரு கிட்ட கொடுத்துருந்தாங்க, பாரு செய்ய மாட்டேன்னு போய் உட்காந்து ஒரு பெரிய சண்டையாக்கி விட்டுருப்பாங்க. ஆனா சாண்ட்ரா திவ்யா எப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கு, ஆனா செய்யணும் ஆனால் செய்யக்கூடாது, செய்வோம் ஆனால் செய்யறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் வழ குழக்குறான்னு. ஸோ இது வந்து விக்ரம ஹை லெவல் டிப்ரெஷனுக்கு தான் கொண்டு போயிடுச்சின்னு சொல்லணும். பாவம் இந்த மனுஷனை இந்த அடி அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இது பிக் பாஸ்க்கு தண்டனையா விக்ரம்க்கு தண்டனையான்னு எனக்கு தெரியாது. டிஆர்பிக்காக பிக் பாஸ் கொடுத்த வேலை, அதில் லூப் ஹோலில் மாட்டினது விக்ரம். எவ்வளோ பெருமையாக எழுந்து நின்னார் மனுஷன். பிக் பாஸ் நீங்கள் சொல்கிறத நான் கரெக்டாக செஞ்சிருவேன், பிக் பாஸ் என்ன வந்து வழி நடத்த சொன்னார்னு. அப்பா நீங்கள் வழி நடத்த அவங்க கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியாம நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இது திவ்யா சாண்ட்ராக்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு கிடையாது, விக்ரம்க்கு பிக் பாஸ் வச்ச ஆப்பு. ஏன்னா திவ்யா சாண்ட்ராவை ஹைலைட் பண்ணோங்கிறது அவங்க விஷயம். அதே சமயத்தில் விக்ரம் கேம் எப்படி இருக்கு, அவர் வந்து பாரு கிட்ட ஆடுன்னு ஆடினாரு. அந்த ஆட்டத்தை இங்க காட்ட முடியுதா திவ்யா கிட்டயோ சாண்ட்ரா கிட்டயோன்னா முடியாது. இதை நான் இன்னொரு ஆங்கிள்லயும் யோசிக்கிறேன். பாரு இதை வந்து சாண்ட்ரா திவ்யா கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராங்கிறத விடவும் மெயின் திவ்யான்னு நான் சொல்லுவேன். திவ்யாவுக்கு ஓட்டிங் ஃபர்ஸ்ட்டில் வருது, அவங்க ஓட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கேம் ஆடினாங்களா ஆடலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆடலை ஆனாலும் ஃபர்ஸ்ட்டில் வராங்க, ஃபேக் ஒட்ஸாக இருக்கட்டும். ஆனால் இப்போ அவங்க ஆடுறாங்கல்ல, நேற்று நைட்டில் அந்த லைவில் பண்ணுறதுலாம் இது இன்னுமே அவங்களுக்கான ஓட்டிங்கை ஹைப் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த கேமோட அவங்க டைரெக்டாக எதுவும் பெருசாக சண்டை போடலை, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் எதிராளி அதை சொல்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கறது வந்து ரொம்ப ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரியே தான் திவ்யா எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க, அந்த பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்போசிட்லேருந்து ஒரு பதில் வரும்ல, ஆமாம் இல்லை இது இப்படி அது அப்படின்னு, அதை இவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லிசன் பண்ணால் அதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி இவங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்காது. இவங்க பாயிண்ட்ஸை எடுத்து வச்சிருவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வர பாயிண்ட்ஸை ரிசீவ் பண்ணியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பேசுறதுக்கோன்ற அந்த விஷயங்கள் திவ்யா கிட்ட சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற அவங்க கையில் கிடச்சிருக்க அந்த வேலை செய்யறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அங்கே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, செய்யறதுல காட்டலாம். அதனால அந்த ஆக்ஷனில் அவங்க தெளிவாக அதை காட்டுறாங்க. இது ஒரு விதமான கேம் பிளே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க முன்னாடி பிளான் பண்ண மாதிரி தான், நாங்கள் செய்கிறோம் ஆனால் இரிட்டேட் பண்ணி செய்கிறோம் ஆனால் டைம் எடுத்து செய்வோம். நாங்கள் டைம் எடுத்து செய்கிற வரைக்கும் எங்களை வழி நடத்து தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நாங்கள் தூங்கலைன்னா நீங்களும் தூங்காதீங்க, நாங்கள் சாமான் தேய்க்கலன்னா நீங்கள் வந்து சாமான் தேய்ன்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் தேய்க்க மாட்டோம், ஆனால் தேய்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், தேய்ப்போம் ஆனால் தேய்க்க மாட்டோம் அப்படிங்கிற இருக்குது. ஆனால் இல்லை, அந்த வாழைப்பழம் காமெடி மாதிரி தான். 2 வாழைப்பழம் தானே வாங்கிட்டு வந்தேன், ஒன்று இருக்குது இன்னொன்று எங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நான் தேய்க்கிறேன்னு சொல்லவே இல்லையே, ஆமாம் தேய்க்கிறேன்னு சொன்னனா, இல்லை தேய்க்கிறேன் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல விக்ரம் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னு தான் சொல்லணும். இதில் நீங்கள் நைட் பார்த்ததுல ஜெயிலுக்கு இப்போ போகிறீங்களா போகலையா, சரி ஓகே போகிறோம், போகிறீங்களா போகலையா, போகிறோம், எப்போ போகிறீங்க, போகிறோம், எப்போ போகிறீங்க, போகிறோம், என்ன திரும்ப பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் விக்ரமாலையும் எஃப்ஜேஆலையும் கேட்க முடியாதே தவிர, அது கேட்க முடியாத இடத்துல இவங்களோட பிளே அதுவாக தான் இருக்குது. நான் இப்போ போக மாட்டேன்னு சொல்லலை, வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை, செய்கிறேன் தானே, போகிறேன்னு சொல்கிறேன் தானே, செஞ்சிட்டு இருக்கேன் தானே, அப்புறம் என்ன அப்படிங்கிற இடத்துல தான் விக்ரமை வேற லெவலுக்கு இரிட்டேட் பண்ணுறாங்க. பாவம் அந்த மனுஷன் எனர்ஜி இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க்குன்னு போட்டதை விடவும் இப்போ இந்த ஓவர் நைட்டில் அவங்க வச்சு செஞ்சாங்கல்ல 1 டே ஃபுல்லாக, அவங்க தான் அவரோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சுன்றதோட மென்டல் டார்ச்சர் ஆச்சு. இதுதாங்க ஆக்சுவலாக மென்டல் டார்ச்சரு. இந்த மென்டல் டார்ச்சரை விக்ரம்க்கு கொடுக்கணும்னு இவங்க டிசைட் பண்ணாங்கல்ல, சாண்ட்ரா கூட நான் சொல்ல மாட்டேன், திவ்யா
அது கொடுக்கணும் டிசைட் பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலிலேருந்து சாண்ட்ரா கூட அந்த ஜெயில் ட்ரெஸ் போட்டுருவாங்க, நடுநாள் பேசுவாங்க, பொறுமையாக பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திவ்யா ஒன்று பாரு கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, பாரு பாரு வந்து நான் கலாய்ப்பாங்க விக்ரம, இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன், பாரு என்னோட கைடு அவர் ஜட்ஜ் பண்ண என்ன அவர் பார்க்கணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, நீ அவர் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சு செய்கிறாங்கல்ல, அதுதான் திவ்யாவோட கேம் பிளான். இதை இந்த இடத்துல பாரு கற்றுக்கணும். பாரு எங்கே எல்லாருக்கும் அனாயிங்கா இரிட்டேட்டிங்காக இருக்கிறாங்கன்னா சண்டை போட்டுட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணி, ஆனால் திவ்யா அதை பண்ணாமல் இவங்களாம் சரியாக செய்யலதான், இல்லை செய்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க தான். ஆனாலும் அதை எப்படி பண்ணுறாங்க, வெளியில் தன்னை விக்டிமா கூட இல்லை, நான் ஒரு கேம் ஆடுறேன், அது என்னோட கேம் அப்படின்னு ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தில் அது இருக்குல்ல, நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகாமல் அது ஒரு விதமாக ப்ரொஜெக்ட் ஆகுதுல்ல, இந்த நுவான்சஸை பாரு கற்றுக்கணும். இது ஒரு இடத்துல சொல்லியே இருப்பாங்க பாரு. ஒரு வாரம் முன்னாடி சாண்ட்ரா திவ்யா கிட்ட, நானாக தான் இந்த வீட்டில் இது வரைக்கும் அடி நடிச்சிருப்பாங்க, உங்களே தான் அடிக்கிறாங்க, ஆனால் நீ ஒரு கேம் பிளே தனியாக பண்ணுற சாண்ட்ரா, நீங்கள் ஒன்று தனியாக பண்ணுறீங்க, நான் கூட இதை கற்றுக்கணும் போலன்னு ஒரு இடத்துல பாரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சாண்ட்ரா திவ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ பாரு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க கேம்கான விஷயமா எடுத்துக்கணும். இதே விக்ரம் கிட்ட பாரு பாரு அந்த இடத்துல போட்டு விக்ரம பண்ண சொல்லியிருந்தா அது பெரிய சண்டையாக போயிருக்கும், பாரு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, விக்ரம் கத்திருப்பாங்க, அது ஒரு மாதிரி அனாயிங்க இரிட்டேட்டிங்காக தான் போயிருக்கும். ஆனா இப்போ திவ்யா பண்றதோ சாண்ட்ரா பண்றதோ அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு என்டர்டெயின் ஆகுதுல்ல. ஒரு சிலருக்கு இதுவும் இரிட்டேட் ஆகும்ன்றது வைங்க, ஆனால் ஒவ்வொருத்தரோட கேம் பிளே ஒரு மாதிரி இருக்குல்ல. பாரு கிட்ட காட்டின அந்த எனர்ஜியை விக்ரமால திவ்யா கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் காட்ட முடியலங்கிறது, அவர் டோட்டலாக டவுன் ஆகி அந்த ஃபேஸ் இருக்குல்ல. மார்னிங் பிக் பாஸ் கொடுக்கும்போது அந்த டாஸ்க் அவ்வளோ எனர்ஜியாக ஒத்துக்கிட்டவரால் இப்போ என்னடா இது, இப்போ இவங்க நம்ம கிட்ட மாட்டினாங்களா, நம்ம இவனுங்க கிட்ட மாட்டினோமான்னு தெரியலையே, அப்பாடி போறோம்டா சாமி, முதல்ல இவனுங்களை எல்லா வேலையும் செய்ய வச்சு பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டேன், செஞ்சிட்டேன் பிக் பாஸ், நீங்கள் சொன்ன வேலையும் செய்யறதுக்குள்ள நம்ம இன்னும் எவ்வளோ இவனுங்க பண்ண போறானுங்களோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம், பதட்டம், டிப்ரெஷன், டென்ஷன், மென்டல் டார்ச்சர் எல்லாம் வருது இல்ல. அதுதான் அந்த கேமோட அந்த கோருக்கு கொண்டு போற அந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தங்க எதுக்கு சண்டை போட்டால் கூட கத்தி சண்டை போட்டுடலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். நீ சண்டையும் போட, உங்ககிட்ட எனக்கு சண்டையும் கிடையாது, சமாதானமும் கிடையாது, ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன், அது ஒன்று டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் திவ்யா பண்ணுறாங்க. ஸோ இதை பாரு கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இது அவங்க கேம்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ஒன்று இருக்குது. சரி, இப்போ இவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க போலன்னு இப்போ ஃப்ரைடே எபிசோடில் தான் போயிருப்பாங்க, என்னமோன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க போகிறதுக்குள்ள நைட்டு ஃபுல்லாக விக்ரம்க்கும் எஃப்ஜேக்கும் சிவராத்திரியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணாங்க, சாமான் தேய்ச்சாங்க, சமைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அந்த க்ளீன் பண்ணுற இடத்துலையுமே அந்த குப்பை எடுத்துகிட்டு போய் இதில் கேமராவில் காட்டினா திவ்யா கிட்ட, சாண்ட்ரா கிட்ட, திவ்யா